வணக்கம். இது நிலா கிச்சன். இன்னைக்கு நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுடுங்க. நம்ம வீடியோஸ் போட்ட உடனே நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? வீடியோக்குள்ளே போகலாமா? உருளைக்கிழங்க வேக வச்சு ஃபஸ்ட்டு மசிச்சு வச்சுடுங்க. மசிச்ச உருளைக்கிழங்கு 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடுங்க. கரம் மசாலா பொடி 1/2 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன், மிளகு பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுடலாம். ரொம்ப சிம்பிளான மசாலா. கட் பண்ண மல்லி இலை, இஞ்சி, கேரட்டு, பீன்ஸு, அரை கப் அளவுக்கு வெங்காயம். கேரட் ஒரு 1/4 கப்பு போடுங்க. பீன்ஸும் வெங்காயமும் அரை கப் போடுங்க. 1/2 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு. இதுதான் இதோட மெஷர்மெண்ட்டு. மசாலா இவ்வளோ தான். இதோட இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 2 டீஸ்பூன் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கலந்தாச்சு. இது சின்ன சின்னதாக ஷேப் பண்ணி வச்சுக்கலாம். ஷேப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஈஸி. உங்கள் கைக்கு ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு எடுங்க. நல்லா உருண்டை பிடிச்சிடுங்க. வச்சுட்டு ஒரு ப்ரெஸ், அவ்வளோதான். இதுபோல் எல்லாமே உருட்டி எடுத்துடலாம். எல்லாமே இதேமாரி தட்டி வச்சுடுங்க. முட்டை நல்லா பீட் பண்ணிவிடுங்க. எக்கில் டிப் பண்ணி, இது ஓட்ஸு. இதேமாரி ட்ரை பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருக்கும். எல்லாமே இதேமாரி ரோல் பண்ணி வச்சுருங்க. எல்லாமே இதுபோல் முட்டையில் முக்கி ஓட்ஸில் பிரட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பேனில் எல்லாமே செட் பண்ணிடுங்க. இது நம்ம ஓட்ஸில் இதேமாரி நம்ம பண்ணுறதுனால பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஃப்ளேம் மீடியமில் இருக்கட்டும். ஸ்கூல் எல்லாமே எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட ஆரம்பிச்சாச்சு. குழந்தைங்க ஏதாச்சும் கேட்பாங்க மாற்றி மாற்றி. நமக்கு ஒன்று ஒன்றா பண்ணி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது போல் ஒரு நாள் பண்ணி கொடுங்க. குழந்தைங்களுக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சு சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஈவினிங் டைமில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு கேட்பாங்க. வீட்டில் போர் அடிச்சுட்டு இருப்பாங்க. இதேமாரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க.
மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் வெந்த உடனே இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், அது கோல்டன் கலரில் பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அதே மாதிரி டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ. நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கை வேக வச்சு ஃபஸ்ட்டு மசிச்சு வச்சுடுங்க.